கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இந்த முருங்கை பிசினை ஒரு இரும்பு கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தீயாமல் லேசான சூட்டில் ஒரே 1 டீஸ்பூன் நெய் போதும், அதிக அளவில் வேண்டாம் நெய். கொஞ்சமான நெய் இந்த முருங்கை பிசினை நல்லா வறுத்து எடுத்து முதல்ல சூடு நல்லா ஆற விட்டுறணும். சூடு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் அரைத்து நல்லா பொடி மாதிரி செய்து உங்கள் வீட்டில் ஒரு ஸ்டீல் பாக்ஸ் இல்லை கண்ணாடி கண்டெய்னரில் வைத்துக்கலாம். அம்மியில் இடித்து நல்லா அரைக்கிறீங்க அப்படின்னாலும் அம்மி பயன்படுத்தி அரைத்தாலும் பரவாயில்ல. நல்ல பொடி மாதிரி செய்து உங்கள் வீட்டில் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் செய்து வைத்துக்கணும். இதை எப்படி இன்டேக்காக எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். இந்த 1/2 டீஸ்பூன் முருங்கை பிசின் பொடியை 1 கிளாஸ் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய காசின பசும்பால் இதில் நல்லா கலக்கிட்டு, இனிப்புக்கு நாட்டு சக்கரை ஒரு 1/4 டீஸ்பூன் வேணால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா பனங்கருப்பட்டி இல்லை கல்கண்டு வேணால் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு நல்லா கலக்கிட்டு காலை முதல் உணவாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா சரி, கை கால் வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, கழுத்து வலி, எந்த வலியையும் சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா முருங்கை பிசினில் அதிகமாக இருக்குது. இப்போ குழந்தையின்மை பாதிப்புலேருந்து இயற்கையாகவே வெளிவரத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையான அஃப்ரோடிசியா குணம் அப்படின்றதும் இதில் அதிகமாக இருக்குது. ரொம்ப குறிப்பாக விந்தணுக்களோட எண்ணிக்கை, விந்தணுக்களோட தரம், இது ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே அதிகப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தா முருங்கை பிசினில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதனால் பிற்காலத்தில் மாலைக்கண் நோய் பாதிப்பு, கிளவுகமா, கேட்ராக்ட் அப்படின்ற கண்புரை, கண் அழுத்த நோயெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி கண் பார்வையோட செயல்திறனை நல்லா அதிகப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தாலும் முருங்கை பிசினில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதோட மட்டும் இல்லை, முருங்கை பிசினில் நார் சத்து அதிகமாக இருக்குது.